அதிமுக வேட்பாளர் இசைக்கு சுப்பையாவை ஆதரித்து நடிகர் சரத்குமார் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இசைக்கு சுப்பையாவுக்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கங்கனான்குளம், கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தற்போதைய ஆட்சியை விமர்சித்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நல்லாட்சி அமைய அதிமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். போதை கலாச்சாரத்தை மக்களிடம் புகுத்தி இளைஞர்கள் பள்ளிக்கூடம் போற பசங்க கிட்ட கஞ்சா இருக்கா இல்லையா? அந்த அளவிலே பெற்றோர்கள் வருத்தப்படும் அளவிலே ஐயோ நம்ம பையன் பள்ளிக்கூடம் போயிருக்கானே, கல்லூரிக்கு போயிருக்கானே, வாங்கி சாப்பிட்டுவான அச்சம் வருகின்ற சூழல் தமிழகத்தில் வந்திருக்கிறது சொன்னால் இந்த போதை பழக்கத்தை அவர்கள் ஊடுருவ செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக வருங்கால இந்தியா, வருங்கால தமிழகம், வருங்கால இளைஞர்கள் சிறப்பாக சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதவளமான இளைஞர் மனிதவளத்தை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மூளை செலவை செய்வது போல போதை கலாச்சாரம் ஊடுருவி விட்டது சொல்லி நிதி இல்லைன்னு சொல்றீங்க. அந்த நிதி ஏன் இல்லை? 5 லட்சம் கோடி கடன் அதிகரிச்சிருச்சு. அந்த 5 லட்சம் கோடி கடனை என்ன பண்ணீங்க? 5 லட்சம் கோடியா இருந்ததை 10.7 லட்சம் கோடியாக மாற்றினீர்களே. அந்த 5 லட்சம் கோடி என்ன ஆச்சு? மத்திய ஆட்சியிலிருந்து 11 லட்சம் கோடி வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்தது, வரல. நீங்க பகிர்வாக 3 லட்சம் கோடி வந்தது, வரலன்னு சொல்றீங்க. ஆக உங்களுக்கு எல்லாம் மத்தியிலே ஒரு சிறந்த ஆட்சி, உலகத்திலேயே ஒரு உன்னதமான தலைவர், 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர், சாத்தியபூர்வமா சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தந்திருந்தால்தான் அப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி நல்லாட்சி மலர வேண்டும். இங்கு மசோதாவை தோற்கடித்து விட்டோம் என்ற இருமாப்பு கொள்கிறார்கள். நான் ஒன்ன மட்டும் சொல்றேன், இங்க இவ்வளவு மகளிர் இருக்கீங்க. இந்த பகுதியிலும் சரி, எந்த தொகுதிக்கு சென்றாலும் சரி, வாக்காளர்களை பார்க்கும் போது பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆண்கள் குறைவாக இருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்களுக்கு 33% கொடுக்க வேண்டுமா வேண்டாம்? அதை சிந்திச்சு பார்க்கணும். இங்க கூட வாக்காளர் பார்த்தா ஒரு 10,000 பேர் அதிகமா மகளிர் தான் இருக்கீங்க. எல்லா தொகுதியும் அப்படிதான். ஆக மோடி அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் 50% வந்து உயர்த்தி பெண்களுக்கு 33% கொடுக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை தோற்கடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். நீங்க தோற்கடிக்கல, மிகப்பெரிய குற்றத்தை புரிந்துறீர்கள். எதிர்காலம் அதற்கு பதில் சொல்லும்.